அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? டெஸ்ட்டு வந்து தமிழுக்கு வந்து இந்த சிலபஸ் படி நீங்கள் படிக்கணும்னா, நல்லா படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் ஒரு 42 செட் நடந்திருக்கு. சரிங்களா? 4200 கொஸ்டின். 4200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர் இல்லாமல் வந்து வச்சுருப்போம். சரிங்களா? இந்த இருக்கு பாருங்கள், 42 டெஸ்ட்டாக இருக்கும். 42 இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரோல் பண்ண ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டி வச்சுருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போட்டுட்டு பாருங்கள். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம குரூப்பில் அனுப்பி விட்ருப்பேன். சரிங்களா? நம்ம சேனலில் சேர்ந்துக்கிடுங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் போயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதே சிலபஸ் படியே தான் வடிவமைச்சது தான். சரிங்களா? ஏன்னா எல்லாமே இருக்கும். கலைச்சொல், தமிழ் சொல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள், நிறுத்தல் குறியீடு, இணைப்பு சொல்லிலேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் மாதிரி. சரிங்களா? மாடல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட சொல்லியிருக்கோம் நெட்டில். டிஎன்பிசிட்டே எல்லோரும் கோரிக்கை வைங்க. சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கப்பா. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லி அறிதல். ஆப்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ தெடுபொறி. சரிங்களா? சரிங்களா? ஏ தேடுபொறி, புலனம், செயலி, வலஞ்சுழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஆன்சர் என்னது? செயலி. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? புலனம்னா வாட்ஸ்அப்பு. சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சர்ச்சி அதெல்லாம் எல்லாம் தெரியுமா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல்லி அறிதல். டச் ஸ்க்ரீன்னா என்னென்னு கேட்குறாங்க. ஆங்கில சொல்லுக்கு இந்த கலைச்சொல் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு படித்தா போதுமா? சிறப்பு தமிழ் படிக்கணுமா? சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொல் 11th 12th சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். 6 to 12th வரைக்கும் உள்ள சிறப்பு இதில் உள்ள கலைச்சொல் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 11th 12th சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொல் படிங்க. இன்னும் டவுட் இருக்கும், இது மட்டும் போதுமா? வெளியேருந்து கேட்டாங்கன்னா, வெளியேருந்து கேட்டால் நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப குழப்பிக்கிடாமல் தமிழை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிகே மேக்ஸ் எல்லாத்தையும் சைடில் படிக்க பாருங்கள். சும்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியேன்னு கேட்பாங்கன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வெளியே தான் கேட்டா நம்மளுக்கு கஷ்டமாயிருக்கும். சரிங்களா? சரிங்களா? தொடுதிரை. சரிங்களா? டச் ஸ்க்ரீன் என்னது? தொடுதிரை. சரிங்களா? இதே தான் இங்கே பாருங்க. அதே ஆப்ஷன் தான் புலனம், தெளிபொறி, குரல் தேடல், சர்ச். சரிங்களா? எல்லாமே அதான் வச்சுருக்காங்க. அதே வாட்ஸ்அப் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். தொடர்ச்சியாக 3 கொஸ்டின் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெண்டு இப்படி தான் இருக்கும். 2010 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா 3 கலைச்சொல், 3 பிரித்தெழுதுக, அதான் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து வேர்ச்சொல், 4 சொல்லு பொருள், அதெல்லாம் 5 வந்து பார்த்தீங்கன்னா இது விடைக்கட்ட வினாமிக்க, 5 ஓரெழுத்து மொழி. இப்படி தான் அந்த ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ உள்ள ட்ரெண்டும் வரும். சரிங்களா? வாட்ஸ்அப்பு என்ற ஆங்கில சொல்லுக்கு என்னது? புலனம். சரிங்களா? ஆன்சர் என்னது? புலனம். அடுத்த பாருங்கள், விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இது என்ன விடை? என்ன விடை சொல்லுது? சுட்டு விடை. சரிங்களா? என்ன விடை? சுட்டு விடை. விடை வகையை தெரிவு செய்க. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவும்போது சுஜாதாவின் சிறுகதையில் இருக்கிறதுன்னு நூலகர் சொல்லுதார். அப்போ என்னது? இனமான ஒன்றை சொல்லுதார். அப்போ இது இனமொழி விடை. ஆன்சர் என்னது? இனமொழி விடை. சரியான இணை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? எபிகிராஃபி, கேவ் டெம்பிள், ட்ரெஷரி, ஹீரோ ஸ்டோன். சரிங்களா? எபிகிராஃபினா கல்வெட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்னது? இதில் வந்து பார்த்தா சரியானது கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னது சரியாக இருக்குது? ஆன்சர் சொல்லுங்கள். ட்ரெஷரி, அதுதான் கருவூலம். அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு 100க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டினும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதான் அலுவல் சார்ந்த சொற்கள். சரிங்களா? சரியான இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தலாம் வந்து என்னதுன்னா கேபினெட்னா அமைச்சரவைன்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமனிசம்னா மனிதநேயம்னு இருக்காங்க. பிலீஃப்னா நம்பிக்கைன்னு இருக்காங்க. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. இதில் இருந்து சரியான இணை கேபினெட் மட்டும்தான் சரியான இணை. சரிங்களா? அடுத்த அலுவல் சார்ந்த கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல். சரிங்களா? என்ன சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஆன்சர் சொல்லுங்கள் எல்லாருமே. ஆன்சர் கரல் மைல். சரிங்களா? அதை பாருங்கள், ஓமையால் விளக்கு வரும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்யுது. உடலும் உயிரும் போல. அப்படின்னா என்னது பாருங்கள்? உடலும் உயிரும்னா என்னது? உடலும் உயிரும் அந்த
ஒற்றுமை இன்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. ஒற்றுமையாக வரணும் சரிங்களா. ஒற்றுமைன்னு சொல்லலாம். அப்போ மனம் ஒன்றிய துணை சரிங்களா. இதில் இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் எது போகாத நிகழ்வு கிடையாது, பரந்த புகழ் கிடையாது. இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னா பெர்ஃபெக்டாக இருக்குன்னா மனம் ஒன்றிய துணை இதுதான் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஒற்றுமை இன்மைன்னு இருக்குது. ஒற்றுமை இருந்தால் இது எடுக்கலாம். அப்போ இது கூட கிடையாது சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது. ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணை கேட்குறாங்க சரிங்களா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல சரிங்களா. அது வெளிப்படைத்தன்மை வரணும். ஸோ அது தவறு சரிங்களா. ஃபஸ்ட்டு தவறு. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக இருக்குது. இது சரிதான். விழல் கிரத்தி நீர் போல பயனற்ற செயலாக வரணும். நெல்லிக்காய் முட்டை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது கரெக்டாக இருக்குது, பி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. 14 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் சொல்லுங்கள். என்ன ஆன்சர்? செய்யப்பாட்டு வினை பட்டது சரிங்களா. அதை வச்சு நீங்கள் போட்டுருவீங்க. எவ்வகை வாக்கியம்? பிறவினை எழுதணுமா? பிறவினை பாருங்கள். சென்றான் வருவித்தார், இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். பள்ளி புத்தகங்களே வருவித்தார். அப்போ என்னது ஆன்சர்? பி. அடுத்த பாருங்கள். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் சொல்லுங்கள். என்ன இது வரும்? வருவித்தார் கிடையாது, வரவழைக்கப்பட்ட கிடையாது. அவனை திருந்த செய்தான் இருக்கு. அவன் திருந்தினான் சரிங்களா. அதுதான் கரெக்டான ஆன்சர். அது விடை கேட்ட வினை. பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது என இருவகைப்படும். அப்போ பொழுது எத்தனை வகைப்படும் கேட்கலாமா கேள்வி. அதை விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. நமது நாட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. அப்போ பார்த்தா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஆன்சர் சொல்லுங்கள். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் குறிப்பிடுது அப்படின்னு கேட்கலாம். விடை கேட்ட காணுபொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். அப்போது என்ன கேள்வி கேட்கலாம்? காணுபொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆன்சர் டி. கலைத்தல் சரிங்களா. இந்த கலைத்தல் இது என்னது வரும்? இந்த கலைத்தல்னால் பார்த்தோன்னா சோர்தல் வரும். இந்த கலைத்தல்னால் நம்ம அழிக்கிறது சரிங்களா. ஒன்று கலைச்சிடுவோம் அப்படின்னு அழித்து விடுவது, கலைத்து விடுங்க அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி. அப்போ ஆன்சர் என்னது? சி. ஆன்சர் சொல்லணும் சரிங்களா. அதான் பார்த்தீங்கன்னா இருவினைகள் பொருள் வேறுபாடு இதெல்லாம் சிலபஸ் இருக்குது. இருவினைகள் பொருள் வேறுபாடு இருக்குது. இருவினைகள் இதுவும் இருவினைகள் தான் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருவினைகள் வேறுபாடுனா என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரணும். ஒளி வேறுபாடு. ஆனால் பார்த்தா அவங்க அப்படி கேட்காங்க. வேறு கொஸ்டின் கேட்க வழி இல்லைன்னா ஒளி வேறுபாடுலாம் இப்படி கேட்காங்க சரிங்களா. அதை பாருங்கள். பணிந்து பணிந்து சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இருவினை தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பணித்துனா என்ன தெரியணும் உங்களுக்கு, பணிந்துனா என்ன தெரியணும் சரிங்களா. அப்போ சரிங்களா இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். அதுதான் சரியான ஆன்சர் சரிங்களா. அதாவது ஒரு ஆள் ஒன்று செய்யறது பார்த்தீங்கன்னா சொல்வது பார்த்தீங்கன்னா பணித்தார். அதை செய்தாங்களா தொண்டர்கள் தலைவருக்கு? அந்த செய்கிறவங்க பணிந்தனர். அதுதான் பணிந்தனர் சரிங்களா. அதுக்கப்புறம் 10ஆம் கொஸ்டின். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு நம்ம 6 to 12 10th வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லுது. இதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணியிருந்தாங்க தான் உங்களுக்கு ஈஸியாக போடும். இது ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் மற்ற பார்த்தீங்கன்னா சில லைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்ஷன் டிஃபிகல்ட்டாக செட் பண்ணால் நம்மளுக்கு கஷ்டமாயிடும் சரிங்களா. அப்போ பாருங்கள் எது ஆன்சர் கரெக்டாக இருக்குது? வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. அப்போ ஆன்சர் என்னது? சி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 20 கொஸ்டின் சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடர் அமைத்தல். தொடர்ச்சியாக 3 கொஸ்டின் இருக்குது, 2 கொஸ்டின் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பே கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நம் எளிதாக பெற முடியும். ஆன்சர் என்னது? சி தான் சரியான, ஏ தான் சரியான ஆன்சர். அகர வரிசை ஆன்சர் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாவரிசையாக தான் இருக்குது. அப்போ என்னது? பா பா பி பி பூ பூ. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது? சரியான ஆன்சர் சி. 23ஆம் கொஸ்டின் எல்லாமே மாவரிசையாக தான் இருக்குது. மா மா மீ மீ மூ மூ மே மே சரிங்களா. மே மே மை மை அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? மே மே. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. சரியான ஆன்சர் என்னன்னா சி. வேர்ச்சொல்லின் வினையாளன் பேர் கேட்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள். 24 கொஸ்டினுக்கு வேர்ச்சொல் என்னது? உணர் கொடுத்துருக்காங்க. இதோட வினையாளன் பேர் என்னதுன்னா உணர்ந்த பெயரெச்சம், உணர்ந்து வினையெச்சம், உணர்ந்தோர் தான் வினையாளன் பேர். ஆன்சர் சி. உணர்ந்தான் என்பது ஒரு வினைமுற்று சரிங்களா. வினைமுற்று. அதை வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் முளைன்னு அதோட முளைத்தவன் பார்த்தீங்கன்னா வினையாளன் பெயர் முளைத்து
வினையெச்சம் பெயரெச்சம் முளைத்தல் என்பதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, தொழிற்பெயர். வேர்ச்சொல்லிலிருந்து எதிர்மறை தொழிற்பெயர் கேட்காங்க. பாருங்க, உரைத்த இது பெயரெச்சமா, உரைப்பவர் வினையாளன் பெயர், உரைக்கின்றார் வினைமுற்று, உரையாமை என்பதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. கொடுத்தோர் இதோட வேர்ச்சொல் கேட்காங்க. கொடுத்தோர் வேர்ச்சொல் சொல்லுங்கள். ஆன்சரு கொடுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா எனது வினையெச்சம், கொடுத்த பெயரெச்சம், கொடுத்தார் வினைமுற்று, கொடு என்பதுதான் சரியானதாக இருக்குது. பேசுவாள் வேர்ச்சொல் கண்டறிக சொல்லுங்கள். ஆன்சரு போகின்ற, சரிங்களா. போகின்றாள் ஒரு வினைமுற்று, போகின்ற பெயரெச்சம், போது வந்து வேறு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ, சரிங்களா. நடப்பேன் வேர்ச்சொல் சொல்லுங்கள். நடந்தான் வினைமுற்று. அப்போ இதுக்கு சரியான வேர்ச்சொல் என்னது? நட. அப்போ கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சொல்லுதல் என்பது தவறான பொருளை செய்யணுமா? இது எங்கே இருக்குது? 10th நியூ புக்கில் நம்ம இவர் இருக்கார்ல, தேவனே பாவனர், அவருக்கு கீழே அந்த பாக்ஸில் இருக்கும். ஏன்னா இது சொல்லுதல்லே வந்து பார்த்தீங்கன்னா 27 வகையான சொல்லுதல் இருக்குது. எல்லாமே வேறு வேறு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் குரூப்பில் அனுப்பியிருப்பேன் பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னது கரெக்டான இருக்குது? செப்புதல், ஏம்பல், விளம்புதல், 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆன்சர் சொல்லுங்கள். துய்த்தல் மட்டும்தான் தவறாக இருக்குது, சரிங்களா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இது எல்லாமே என்னது? யானையை குறிக்கும், சரிங்களா. 11th புக்கில் இருக்குது. களிர்னாலும் யானையை வச்சு நீங்கள் எடுத்தலாம். வாரணம் இதை வச்சும் எடுத்தலாம், சரிங்களா. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான சொல்லுது, சரிங்களா. தோட்டத்தில் மேய்து என்னது? வெள்ளை பசு. ஒளி வேறுபாடு கிடைக்குங்க. வீட்டுக்கு என்ன அடிக்கணுமா? வெள்ளை அடிக்க வேண்டும், சரிங்களா. அடுத்த பாருங்கள், லிட்ரேச்சர்னா என்னது? இலக்கியம். காஸ்மிக் ரேஸ்னா என்னது? விண்வெளி கதிர்கள், சரிங்களா. 36 கொஸ்டின் பாருங்கள். கம்யூனிஷம். கம்யூனிஷம்னா என்னது? ஆன்சர் சொல்லுங்கள். பொது உடைமை. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைச்சொல், சரிங்களா. இந்த கலைச்சொல், சொல்லும் பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும், சரிங்களா. 6 to 12 வரைக்கும் உட்காந்து படித்தே தான் சரியாக வரும். இதுக்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட்டு போட்டுட்டு இருந்தாலும் ஒப்பேறாது. இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் நினச்சாலும் ஒப்பேறாது. இதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 10 திருப்பி படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும், சரிங்களா. அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மனம் இது அதுக்கெலாம் ஷார்ட்கட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒப்பேறாது, சரிங்களா. இதேமாரி இதுக்கு நம்ம கான்செப்ட் ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்கலாம், சரிங்களா. சந்தி பிளேயற்று. இப்போ பாருங்களேன், ஆன்சரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம்னு இருக்காங்க. ஸோ இது நம்ம இப்போ எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா. இப்போ பாருங்கள், நிகழ்காலத்தை இப்போ பார்த்தா இது 2ஆம் காலம்னு நிகழ்காலம்னு வரணும். ஆனால் காலத்தைன்னு வருது. ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா 2ஆம் வேற்றுமையாக ஆக்கியிருக்காங்க, சரிங்களா. அப்போது வந்து பார்த்தா 2ஆம் வேற்றுமையில் வந்து வல்லினம் மிகவும். அப்போ இது கரெக்டு, இது கரெக்டு. அப்போ இது தவறு, இது தவறு, சரிங்களா. செம்மைப்படுத்தி, சரிங்களா, கொள்ளலாம்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் வரும்? செம்மைப்படுத்தி, சரிங்களா. படுத்தி, ஈ அகர இகர ஈற்று வினையச்சத்தில் வந்து பார்த்தா வல்லினம் மிகவும். ஸோ வந்து பார்த்தா படுத்தி, அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே இல்லை. ஸோ வந்து பார்த்தா இங்கே மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் என்னது? ஏ மட்டும்தான் சரியான ஆன்சர். ஆன்சர் என்ன? ஏ. இப்படி வந்து பார்த்தோன்னா கான்செப்டை படிச்சுக்கலாம். ஆனால் எல்லா இதுலேயும் கான்செப்ட் படிக்கும். இப்போ வந்து கூகைனா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும், படித்தா தான் தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லிக் கொடுத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பும், சரிங்களா. ஷார்ட்கட்டும் போடாங்க, சரிங்களா. கூகைன்னா என்ன செய்யும்? புறா குணுகும், சரிங்களா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்தா தான் தெரியும், சரிங்களா. கூகைனா என்னது? ஆன்சரு குளரும், சரிங்களா. மயிலாகவும் குயில் கூவும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படித்தா தான் உங்களுக்கு தெரியும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா படித்தாங்கன்னா ஒப்பேறாது, சரிங்களா. மொழிமரப்பில் அர்த்தம் கொடுத்துருங்க பாருங்கள். புறா தான் என்னது செய்யும்? குணுகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, சரிங்களா. கூகை என்ன செய்யும்? குளரும். மயில் என்ன செய்யும்? அகவும். குயில் என்ன செய்யும்? கூவும். பொருந்தா சொல். சொல்லின் பொருளிலிருந்து பொருந்தா சொல் கேட்கணும். அப்போ இது எல்லாம் என்னது? காட்டை குறிக்கிறது ஏதோ சொல்லாக கொடுத்துருக்காங்க. 7th புக்கில் இருக்கா? அந்த இதுதான் 7th நியூ புக்கில் காடுன்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க கீழே, அதுதான், சரிங்களா. நச்சரவம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? தவறானது, சரிங்களா. காடுனாலும் காடு தான், வல்லைனாலும் காடு தான், அரணாலும் காடு தான்.
நச்சரவம் அதுதான் தவறான. நச்சரவம் என்பது என்ன சொல் பொருள்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தான் சொல்லு பொருள் தான் நிறைய இடத்துல ரோல் பண்ணணும். சொல்லு பொருள் நல்லா படிச்சிடணும். சொல்லு பொருள் கலைச்சொல் பிரித்தலுக்கு சேர்த்துக்கலாம், கான்செப்ட் வச்சு போட்டலாம். சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் அதுவும் படிச்சிருங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா படிச்சிடணும் ஸ்கூல் புக்கில் உள்ளது. அதாவது பொருந்தா சொல்லு. இது வந்து பார்த்தா பொருந்தா சொல்லு. ஏன் நம்ம 8 to 10 வரைக்கும் நல்லா படிங்க சொல்லியிருந்தோம்னா ஃபுல்லுத்தி படிங்கன்னு சொல்லுறது. இந்த பொருந்தா சொல்லு, சொற்களை ஒழுங்குபடுத்துக, இதுமாதிரி டாப்பிக்லாம் சில டாபிக் இருக்குது. அதுக்காண்டி தான் சொல்லுறோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது புக் பேக் கொஸ்டினு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மெல்லினத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிப்பாங்க? வல்லினம், மெல்லினம், எது மெய்யெழுத்தை எப்படி பிரிப்பாங்க? வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிப்பாங்க. ஸோ இது மூன்றும் ஒரு ஜோடி, ஒன்று மட்டும் வேறு ஜோடியில் கொடுத்துருக்காங்க. வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒரு ஜோடி. அந்த 3ல் வந்து பார்த்தா ஒரு ஜோடியை மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துட்டு மீதி உள்ளதில் 3 ஜோடி கொடுத்துருக்காங்க. எது ஒரு வீதி ஒரு புணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல் இப்படி 3ஆக பிரிப்போம். இதில் ஒரு 3ஆக பிரிப்போம். அப்போ இந்த 3ல் 1 கொடுத்துட்டு இந்த 3ஐயும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? தோன்றல் கரெக்டு, திரிதல், கெடுதல் கரெக்டு. ஆனால் வல்லினம் என்பது இன்னொரு ஜோடியில் உள்ளது. ஸோ அதான் தவறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் நாடை கொடுத்துட்டாங்க. ஆன்சர் பி. சரிங்களா? சிறுவன் இது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்கூல் புக்கில் இருக்குது. நியூ புக்கில் 7th நியூ புக்கு எல்லாமே எனக்கு எங்கெங்கே புக்குன்னு தெரியும். சரிங்களா? எல்லா இணைப்பு சொல்லேருந்து நிறுத்தற்குரிய வரைக்கும் நிறுத்தற்குரிய கூட எந்தெந்த புக்குன்னு கூட தெரியும். சரிங்களா? சிறுவன்னா இது சிறுமி, தோழன், தோழி. சரிங்களா? ஆண், பெண்ணு இப்படிலாம் சொல்லிடலாம். தோழிக்கு வந்து பார்த்தா என்னது? எதிர்ச்சொல் தோழன். மேலவர்னா என்னது? மேலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? எதிர்ச்சொல் கீழவர். மாசற இப்போ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மாசு ப்ளஸ் அரை அப்படின்னு வரணும். ஏன்னா மாசு சரிங்களா ப்ளஸ் அரைன்னு இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி தான் இதான் ஆன்சரு. எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். மாசரன்னு இப்போ பாருங்களேன், மாசு சரிங்களா. அப்போ இது என்னது? ஒரு நெடில்தொடர் குடிலுகம். ஸோ நெடில்தொடர் குடிலுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூ இருக்குது. சரிங்களா? மாசில் சூவை பிரிச்சிங்கன்னா என்னாச்சு? இச்சு ப்ளஸ் ஊ தான் உள்ளே இருக்குது. ஊ வந்து பார்த்தீங்கன்னா உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இன்னும் விதிப்படி ஊ போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இச்சு இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா மாசில் இச்சு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆகிட்டு? உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இச்சு ப்ளஸ் என்ன ஆகிட்டு? ச ஆயிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்? மா சர அப்படின்னு வந்துட்டு. சரிங்களா? இப்போ ஊரா போட்டிங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி வரும். ஏன்னா இச்சு ப்ளஸ் ஊ என்னாச்சு? சு மாசூர அப்படின்னு வந்துடும். சரிங்களா? மாசூரன்னு வந்துடும். இங்கே என்ன மாசரை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதை பாருங்கள், தம் உயிர். சரிங்களா? தம் உயிருக்கு என்ன செய்யணும்? சேர்த்து எழுத கிடைப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. தம் உயிர் அப்போ என்னதுன்னா ஆன்சரு தம் ப்ளஸ் உயிர். சரிங்களா? ஆன்சர் இது என்ன விதி? தம் ப்ளஸ் உயிர் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வின் இரட்டும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்மு வந்துட்டு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன்னும் ஒரு தனிக்குறில் தா என்பது ஒரு தனிக்குறில், அது முன்னே ஒரு ஒற்று எழுத்து இம்முன்னு ஒரு ஒற்று எழுத்து வந்திருக்கு. அப்போ இது தனிக்குறில்னு ஒற்று வந்தனால அது இரட்டும்னு ஒரு விதி இருக்குது. அதனால இன்னொரு இம்மு போட்டோம். சரிங்களா? அதில் இந்த இது வந்து இது ரெண்டு சேர்ந்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி இம் ப்ளஸ் ஊ என்னாச்சு? மூ ஆகிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே தம்முன்னு இருக்குது. அதான் மூ. சரிங்களா? தம் மூ உயிர் அப்படின்னு வந்துட்டு. ஸோ இது அடிக்கும் மலை. சரிங்களா? அடிக்கும் மலை வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பாருங்கள், மவ்வீறு ஒற்றழிந்தது அவ்வளோதான். சரிங்களா? மவ்வீறு ஒற்றழிந்து வன்மைக்கு இனமாக திருப்போம். இங்கே வன்மையெல்லாம் இல்லை, வல்லினம்லாம் இல்லை. அதனால் மவ்வீறு ஒற்றழிந்தது அவ்வளோதான். அப்போது அவ்வளோதான். இம்மை மட்டும் தூக்கி விடணும். அப்போ அடிக்கும் மலை தான் ஆன்சர், சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த 10லேருந்து கேட்குற வினாலாம் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு 15 மார்க் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில், அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அப்படி நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், பல்வேறான உறுப்புகள் உடையது. சரிங்களா? கப்பல் வந்து பல்வேறான உறுப்புகள் உடையது. ஏன்னா எறா, பருமலை, வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்ற கப்பல் உறுப்புகள் சில இதுன்ட்டாங்க. கப்பல் முதன்மை உறுப்பாக அடிமரம் எறான்னு சொல்லுவாங்க. குறுக்கு மரத்தை பருமல்னும் கப்பல் செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதும் பயன்படுத்தப்படும் முதன்மை கருவி சுக்கான்னு.
கப்பல் நிலையாக ஒரு இடத்துல வச்சு நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திர நூல் சொல்லுது. கப்பல் முதன்மை உறுப்பியாக அடிமரத்தின் பேர் என்ன சொல்லுவாங்க? எறா அப்படின்னு சொன்னாங்களா? இந்த இருக்குங்க, இந்த எறா. அதை பாருங்க, கப்பல் செலுத்தி உரிய திசையில் திருப்பதும் பயன்படுத்தும் முதன்மை கருவி. அப்போ என்ன சொன்னாங்க? கப்பல் பாருங்க செலுத்துவதற்கும் உரிய திசையில் நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கவும் உதவுவது உறுப்பு நங்கூரம். சரிங்களா? கப்பலை பார்த்தீங்கன்னா செலுத்துவதற்கும் உரிய திசையில் நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கவும் உதவுவது. சரிங்களா? கப்பலை பார்த்தீங்கன்னா செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படுத்தவும் உதவி கருவி சுக்கான். சரிங்களா? அப்போ என்னது? சுக்கான் தான் இதுக்கு என்னது ஆன்சர். சரிங்களா? கப்பல் நிலையாக ஒரு இடத்தில் நீக்கிறது தான் இது நங்கூரம் பார்த்தோம். கப்பலோட குறுக்கு மரத்தின் பேர் என்னதுன்னு நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா பருமல் அப்படின்னு சொன்னோமா. கப்பல் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சமுக்கு மரத்தை சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், வேணாம், இங்கே பாருங்கள், கப்பல் சாஸ்திரம் என்னது? ஒரு கருவியை பயன்படுத்து, சமுக்குன்னு ஒரு கருவியை பயன்படுத்தி தான் சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கானு இதெல்லாம் இருக்கா, நங்கூரம் ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னு அதை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒருமைப்பன்மை இது கான்செப்ட், இதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், பிழைத்தது இது கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது அக்ரிணியில் ஆயிரும். அப்போ இது தவறு. சரிங்களா? அடுத்தல பிழைத்தான்னு வந்துன்னு வச்சுங்களேன், இது பார்த்தீங்கன்னா ஒருமையில் வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிழைத்தார் அப்படின்னு வந்துன்னு வச்சுங்களேன், இதுவும் ஒருமையில் இருந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பிழைத்தனர் இதுதான் பன்மையில் இருக்குது. இங்கே ஏனையோர் என்பதும் பன்மையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஸோ சரியான ஆன்சர் இருந்துன்னா டி. சரிங்களா? அதை பாருங்கள், சொல்லுபொருள் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். வன்மைனா ஈகை, இதை ஒன்று போடலாம். சரிங்களா? மேதைனா என்னது? அறிவு நுட்பம். சரிங்களா? அப்போ 3 2 வரணும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம் சி. சரிங்களா? அதில் பாருங்கள், 3 2 அது 4. இது புறையினா குற்றம், மெயினா உடல். சரிங்களா? மெயினா உடல். அடுத்த அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். காலன்னா யமன், இது நீங்கள் சொல்லலாமா? 2. முகில்னா மேகம், மெத்தனை மிகவும். சரிங்களா? சேகரம்னா கூட்டம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 56 கொஸ்டின் ஆன்சரு சி. சொல்லுபொருள் அடுத்த கொஸ்டினும் சொல்லுபொருள் இருக்கு பாருங்க. சொல்லுபொருள்லாம் படித்தா தான் போட முடியும், இல்லை போட முடியாது. சரிங்களா? செரு அப்படின்னா வயல். சரிங்களா? போலம்னா அழகு. சரிங்களா? மல்லல்னா என்னது? சொல்லுங்க, மல்லல்னா என்னது? ஆன்சர் சொல்லுங்கள். 57 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். கல்னா என்னது? மலை. மல்லல்னா வளம். சரிங்களா? அந்த ஆன்சர் என்னது? பி. 58 கொஸ்டின் சொல்லுங்கள். சொல்பொருள் முழவு, செஞ்சொல். சரிங்களா? நாணம், ஈரம். ஈரம்னு என்னது? இரக்கம். நாணம்னு என்னது? வெக்கம். உழவுன்னு என்னது? இசைவு கருவி. செஞ்சொல்னா திருந்திய சொல். ஸோ பார்த்தீங்கன்னா 3 1 ஆன்சர் சி. 4 2. ஒரு இது உங்களுக்கு தெரியும். அஃது, அது, அஃது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஓரும் அஃதும் பார்த்தீங்கன்னா எங்கள் உயிரெழுத்துக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணணும். ஓரும் அதுவும் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா இது உயிரெழுத்து இருக்குது, அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று பியாக இருக்கும், இல்லை டியாக இருக்கும். அதை பாருங்க, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து முன்னாடி ஓர் இருக்காட்டா வரக்கூடாது. சரிங்களா? ஒரு தான் வரணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அதை பாருங்க, அடுத்தால ஒரு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து இருக்குது, உயிரெழுத்து முன்னாடி என்னது? ஓர் தான் வரணும். சரி, 2ல் பிஓ சிஓ வரப்போகுது. அதை பாருங்கள், குளம்னு இருக்குது, குளத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு தான் வரணும். ஸோ இது ஏன்னா ஒரு மெய்யெழுத்து. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. சரியான பதில் இது. சரிங்களா? இதுவும் ஒரு உலகம் தான். இதில் கேட்டிருக்காங்க ஒரு உலகம் தான் கிடைக்குங்க. அப்போ பாருங்கள், உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும், இது தவறு. இதுக்கு முன்னாடி மெய்யெழுத்து முன்னாடி ஒருன்னு வரணும், இது தவறு. உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும், இது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இது உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும், தவறாக இருக்குது. ஸோ சி. சரிங்களா? சரியான தொடர் தேர்ந்தெடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தெரிஞ்சால் தான் போட முடியும். சரிங்களா? அணி என்னும் சொல்லுக்கு என்னது? அழகு என்பது பொருள். ஆன்சர் சொல்லுங்கள். அணி என்னும் சொல்லுக்கு இது. அதை பாருங்கள், இதுக்கு சரியான தொடருக்கு ஆன்சர் சொல்லுங்கள்.
இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் தமிழ் பண்பாட்டு கூறுகள் விருந்தமிழ் முதன்மையானது அப்படி வந்து பார்த்தா அந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதில் ஈஸியாக போகலாம். இது பாருங்கள் அந்த சொற்கள் ஒழுங்குபடுத்திக்கலாம் வந்து திருக்குறள் கேட்பாங்க. அதுக்காண்டி தான் மொத்தமாக படிக்க சொல்லுங்கள். அப்போ திருக்குறள் எழுந்து இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லியிருப்பார். ஆன்சர் ஏ. சரிங்களா? 65ஆம் கொஸ்டின் பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது என்னது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்னா? அப்போ இது அப்படின்னா என்னது அப்படின்னா அன்றுன்னு வரணும். இவைகள்னால் அல்ல. சரிங்களா? அப்போ இதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை, அன்றுனாலும் ஒருமை. சரிங்களா? அல்ல என்பது பன்மை, இவைகள் என்பது எது பன்மை. அப்பவும் பார்த்தீங்கன்னா பழங்கள் என்பது பன்மை. சரிங்களா? இது ஒரு இது. சரிங்களா? அப்பவும் பழம் என்பது ஒருமை. இது ரெண்டும் ஒன்று. சரிங்களா? அப்போ அன்று இது பழம் எல்லாம் ஒருமை. இது இவைகள் பழங்கள் அல்ல, இதெல்லாம் பன்மை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா சரியான தொடர் பி. அடுத்த பாருங்கள் குளவி. சரிங்களா? இது என்னது ஒளி வேறுபாடு. சரிங்களா? குளவி, இந்த குளவி பார்த்துருப்பீங்க, நல்ல குழந்தை தெரியும். இந்த குளவினா ஒரு வகை பூச்சி. நல்கினால் பொருத்தமான பொருள். நல்கினால் என்னது கொடுத்தால் தான் நல்கினால்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பி. அதுமாதிரி 68ஆவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். மரபு தொடர் இணை பொருளோடு கண்ணை மூடிக்கொண்டு நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவது மரபு தொடர் கேட்டிருக்காங்க. அதனால் என்னது ஆராய்ந்து பாராமல் ஒரு செயலை செய்வது போல தான் அப்படிம்பாங்க. சரிங்களா? கண்ணை மூடிக்கொண்டு ஒரு செயலை செய்து. அதை பாருங்கள். அடுத்த பாருங்கள் கலைச்சொல். சரிங்களா? மித்து, எஸ்தட்டிக்ஸ், டெர்மினாலஜி, ஆர்டிஃபெக்ட்ஸ். சரிங்களா? அப்போ மித்துனா என்னது தொன்மம். சரிங்களா? 1. எஸ்தட்டிக்ஸ்னால் என்னது அழகியல். சரிங்களா? டெர்மினாலஜினா என்னது கலைச்சொல். ஆர்டிஃபெக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள். சரிங்களா? கலைப்படைப்புகள். ஸோ வந்து 4. ஆன்சர் வந்து சி. சரிங்களா? ரெனிசென்ஸ் அப்படின்னா வந்து என்னது கலைச்சொல். ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்குது. மறுமலர்ச்சி. ஆன்சர் டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக போடலாம், இல்லைன்னா போட முடியாது. சரிங்களா? தவறான இணையை கேட்டிருக்காங்க கலைச்சொல்ல. தவறான இணை இது இதில் இருக்குது. ஈஸியாக பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சிக்கன் சூப்பு. சரிங்களா? காய்கறி வடிச்சாரம். சரிங்களா? தவறாக இருந்தது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். காம்பினேஷனாக புணர்ச்சி. சரிங்களா? மிசில்னா ஏவுகணை. சரிங்களா? செலின் சாயல்னா கலர் நிலம். இதெல்லாம் ஈஸியாக கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. செப்போலோசு வெண்பாவிற்குரியது. திருக்குறள் நாளடைவு வெண்பாவில் அமைந்துள்ளதுன்னு இருக்காங்க. சரிதான். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்போலோசை. இதுவும் சரிதான். அடுத்த பாருங்க 73 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஓரெழுத்து மொழி ஓரெழுத்து பொருள்தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து மொழி. மீ என்னும் ஓரெழுத்து மொழி, மேகம் என்னும் பொருள்தர் தான். சரியானு பார்த்து சொல்லுங்கள். மீ என்னும் ஓரெழுத்து மொழி என்னது மேகம் கிடையாது, தவறாக இருக்குது. ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு, பி. அதை 71 கொஸ்டின் சிறு சிறு உறுப்புகளை பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள். பகுப்பது உறுப்புகள் 5ன்னு இருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பகுப்பது உறுப்புகள் எத்தனை? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. பகுப்பது உறுப்புகள் எத்தனை? 4, 5, 6 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குறில் நெடில் மாற்றமடைந்து அதுக்கு பொருள் சொல்லுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் சுடுனா என்ன, சூடுனா என்ன? ஏன்னா சுடு என்பது குறில், சூடு என்பது நெடில். அப்போது சரிங்களா, சுடு அப்படின்னா சுடுதலை சொல்லுது, சூடுனா தீக்காயத்தை சொல்லுது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. தொடு, தோடு. தோடு இது ஆன்சர் சொல்லுங்கள். தோடுனா அணிகலன், தொடுனா தொட்டு பார்த்தல். இதெல்லாம் வந்து சொல்லுபொருள் தெரியுதா, ஈஸியாக அடிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? இரு பொருள் தருக. 2 பொருள் தரனா வேறு வேறாக இருக்கும். சரிங்களா? அணி ஒன்று வந்து பார்த்தா அழகு சொல்லும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அணிகலனை சொல்லும். ஆன்சர் வந்து பார்த்தா சி. திங்கள் இருபொருள் தரணும். ஆன்சர் சொல்லுங்கள். திங்கள் என்பது என்னெல்லாம் குறிச்சிட்டு? ஒன்றும் என்ன சொல்லுது? ஒன்று திங்கள் என்பது மாதத்தை குறிக்கி, இன்னொன்று வந்து பார்த்தா சந்திரனை குறிக்கி. ஆன்சர் ஏ. இருபொருள் தரு. தரணி என்பது என்னது? ஒன்று வந்து இந்த வையத்தை குறிக்கி, இந்த ஒன்று உலகத்தை குறிக்கி. ஆன்சர் சி. பொருத்தமானது. காலம் அமைத்தல். காலம் வந்து பார்த்தா கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றுட்டார். அவ்வளோதான். அப்போ இது நிகழ்காலத்தில் கிடையாது, எதிர்காலத்தில் கிடையாது, வசந்த காலமும் கிடையாது. அப்போ எனக்கு இறந்த காலத்தை தான் சொல்லுது. அதை பாருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க. சரிங்களா?
இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், சோறு கொதி வந்ததுன்னு தான் சொல்லணும். ஏரி கொதி நிரம்பியது இல்லை, சோறு வந்து கொதித்து வந்ததுன்னு சொல்லணும்னா, கொதி அப்படி கொதிச்சுது அப்படி மேலே அப்படி பொங்கி வரும்ல, அதான் கொதி வந்தது. அதுதான் எலி இணைப்பு சொல். இது ஈஸியான இணைப்பு சொல் தான். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். இதை நீங்கள் இப்போ இதில் உள்ளே போட்டு பார்த்தாலே தெரியும். எலி வலை ஆகையால் அப்படின்னாலும் தப்பு, எலி வலை அதனால் அப்படின்னாலும் தப்பு, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். அதை வச்சு நீங்கள் இணைப்பு சொல்லி போடலாம். நீ படிக்கலன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொன்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் சொலவாடையில் இந்த கொஸ்டின் இது இருக்கும். இணைப்பு சொல். இந்த இணைப்பு சொல் வந்து பார்த்தீங்கன்னா 6th to நான் எல்லாத்துக்கும் இணைப்பு சொல்லுக்கு ஆன்சர் வச்சுருக்கேன். 10th வரைக்குள்ள நம்ம துணைப்பாடம் இருக்கலாம், அதுக்குள்ளே இருந்த இணைப்பு சொல்ல தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீ படிக்கலன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இணைப்பு சொல் இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குமா, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும். நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. படிக்கலன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏன் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. ஏனெனில் அப்படின்னு நம்ம கேட்போம். கரெக்டாக? நீ படிக்கலாம் ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நீ பள்ளிக்கூடம் போய், அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோன்னு சொல்லக்கூடாது. ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரி எங்கள் பாருங்க 83ஆம் கொஸ்டின் வந்து பார்த்தா, ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோன்னு சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். ஏனெனில் அப்படின்னா அந்த ஒரு வாக்கியமே வரல பாருங்கள். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதனால் ஏனெனில் இதெல்லாம் எங்கே வரும்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இது கான்செப்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? அந்த கான்செப்ட்டை தெரிஞ்சு வச்சுட்டு நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ அதனாலக்கே வந்து பார்த்தா ஒரு 6 கொஸ்டின் நான் கொடுக்கேன். அந்த 6 கொஸ்டினை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்க, மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கான்செப்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாலே போடும். சரிங்களா? இப்போ இதுக்கு பாருங்களேன், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் இணைப்பு சொல். ஏன் அப்படின்னு இங்கேருந்து கேள்வி கேட்கும். ஏன்னா ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நம்ம சொல்லுதான் ஆன்சர். அப்போ வந்து அதிக அளவில் மரங்கள் வளர்க்கும். ஏன்? ஏன்னா மரங்கள் தான் மலைக்கே அடிப்படையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்கணுமா? சரிங்களா? எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படி தான் கேட்கணும். என்ன சொற்களை பேச வேண்டும், எதற்கு சொற்களை பேச வேண்டும், யாது சொற்களை பேச வேண்டும் அப்படின்னா, எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படி தான் கேள்வி கேட்கணும். சரிங்களா? அதை பாருங்கள். அடுத்த கொஸ்டின் சரியான வினா சொல். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் எது சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுங்கள். யாவை அப்படி தான் கேட்கணும். ஆன்சர் யாவை. மனிதனின் மனம் கலங்க காரணமானது என்ன சொல்லணும், யாருன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு கேட்கக்கூடாது, எவைன்னு கேட்கக்கூடாது, யாது அப்படின்னு தான் கேட்கணும். ஆன்சர் டி. சரியான காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணுமா பாருங்கள். அங்கு வருவீர்கள், அங்கு வந்தீர்கள், வந்தீர்கள்லாம் இருந்த காலம், வருவீர்கள் என்பது இது எதிர்காலத்தில் சொல்லுது. வருவீர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது எதிர்காலத்தில் சொல்லுது. ஸோ இதுவும் தப்பு. வருவீர்கள் இதை மட்டும் தான் கரெக்டு, எதிர்காலத்தில் கரெக்டாக இருக்குது. அடுத்த பாருங்க 89 கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். சரிங்களா? பார்த்திபனும் பாரதியும் பள்ளியே அடைந்தனர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைஞ்சிட்டாங்க, அப்புறம் என்ன காலம், அது இறந்த காலத்தை தான் சொல்கிறது. சரிங்களா? அதை பாருங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரிங்களா? உழவர்கள் கரெக்டாக தான் இருக்குது. வயலில் எது, இறங்குறாங்க தப்பு, இறங்குறாங்க தப்பு, இறங்கிட்டாங்க தப்பு, இறங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்து சி. இல்லை நீங்கள் ரீட் பண்ணாலே போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. பாரதிதாசன் சிறந்த படைப்பு எனது குடும்ப இலக்கு. இவ்வளோ தான். சரிங்களா? சொற்களை இணைத்து புதிய சொல்லலாம். ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். எங்கள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்காங்க. சரிங்களா? சரியாக சொன்னேன் இதெல்லாம் கிடையாது, ரைட்டாக சொன்னேன் தப்பு, சரியாக சொன்னேன் இதுவும் கிடையாது, சரியாக சொன்னாய் அப்படின்னு இருக்கிறது தான் சரியானது. அதை பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வலுவு சொல்லுன்னு உண்டு. இந்த வலுவு சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்டு. சரிங்களா? தலகாணி, தலவாணி, தலகையில் கிடையாது, தலையணை. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு தடவை என்ன கேட்டாங்கன்னா தலையணை. சரிங்களா? 2 சொல்லி நெய் போட்டாங்க, 3 சொல்லி நெய் போட்டு அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரிங்களா? விளக்கு, அதாவது பேச்சு வழக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், அடுத்த எழுத்து வழக்கு சொல்லி இருக்கணும். அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா எனது இதுதான் கரெக்டு, ஏன்னா இதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்லு. விளக்கு.
அதுக்கு விளக்கு, அது தவறான பேச்சு வழக்காக இருக்குது. சரிங்களா, சரியான நிறுத்தல் குறி. சரிங்களா, இது பாருங்களேன், இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்காங்க. அப்போ என்ன சொல்லணும்? இப்படியும் நடக்குமா என்ன, இது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஏயா பியா சியா டியான்னு ஒருத்தன் கேட்கான், இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் போட்டு இது கேள்வி கேட்கான். இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேள்விக்கான். அப்போ என்னது இப்படியும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது கிடையாது, இது ஆச்சரியக்குறி கிடையாது. நடக்குமா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி கிடையாது. நடக்குமா என்னன்னு இங்கே தான் கேள்வி கேட்கணும். அது ஒன்றும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வருது. சரிங்களா, நேரு கேட்கறதுனால இப்படியும் நடக்குமா என்னென்ன அப்படின்னு டேரக்டாக கேட்குது. சரிங்களா, சரியான நிறுத்தல் குறி. இது வந்து பாருங்களேன், யார் நீ என கேட்டான் கணியன். சரிங்களா, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? யார் நீ அப்படின்னு ஒற்றைமேல் குறி. சரிங்களா, நேர்கூற்றா கேட்காம். சரிங்களா, என கேட்டான் கணியன். ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? ஏ தான் ஆன்சரு, சரியான ஆன்சர். அதை பாருங்க, நிறுத்தல் குறி. சரிங்களா, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குங்க. தம்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் வருது. சரிங்களா, தம்பி அப்படின்னு கேளு, ஒரு கால்புள்ளி வந்து இதெல்லாம் இணைப்புச்சொல்லாம் வராது, இது வராது, இது கொஞ்சத்தில் இங்கே வரைய வரக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துடலாம். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, அதுதான் சரியான ஆன்சர். ஊரு பேர் மயிலாப்பூர் என்ன சொல்லணும்? மயிலை. ஊர் பேர் மன்னார்குடி என்னது? மண்ணை. ஊர்பில் மறு. நாகப்பட்டினம் என்னது? நாகை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுக்கு பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி விடுதேன். சரிங்களா, ஸ்பீடாக தான் முடிச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் இது நிப்பாட்டி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இது போடணும்னா சரியாக வராது. அதுக்கான இனிமேல் வீடியோவில் வேணால் நம்ம ஃபர்தராக பார்த்துக்கணும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.